அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, சீகிரிக்கு இந்த தம்புள்ள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லித்தான். சரியா, இப்போ கண்டியில் இருந்து வருவாங்க ஒரு சில மக்கள். இது நம்ம ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகுமோ யூஸ் ஆகாதோ தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிலேருந்து வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் அவங்கள பார்த்துருக்கேன், ரோட்டில் கண்டிருக்கேன். எப்படி போகிறேன்ட்டு வீல் காராக்கள்கிட்ட பஸ்ஸிலலாம் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் தெளிவுபடுத்தி ஒரு வீடியோ ஒன்று போடணுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் பேசி பார்ப்போம். இப்போ சாதாரணமாக கண்டிலேருந்து வாரவங்க கண்டி மாத்தலை அதில் இங்கே வந்து இங்கே இறங்குறேன்னு சொன்னால் அங்கே தெரியுது பஸ் ஹோல்டு, அங்கே தான் இறக்கி விடுவாங்க. அப்படியே இறங்கி நீங்கள் இந்த சீப்ரா க்ராஸ் அது வழியாக அப்படியே வரணும். உள்ள அப்படியே வரும்போது இங்கே இருக்குது உள்ள பஸ் எல்லாம் நிப்பாட்டிருக்குது. கண்டியில் இருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ளவங்க போக தெரியாதவங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இப்படியே உள்ளே வரணும். இதுதான் பஸ் ஸ்டாப். இங்கே சீக்கிரியா பஸ் நிப்பாட்டிருப்பாங்க. இப்படியே நேராக வாங்க. வரும்போது அந்த அங்கே நிற்கிது பஸ். சீகிரிய பஸ் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அப்படியே வந்தால் இந்த பாருங்க, இதெல்லாம் பஸ் லைனுக்கு நிப்பாட்டிருப்பாங்க. வந்தால் கடைசி பஸ்ஸுக்கு ஒரு 3வது பஸ் நிற்கும். இந்த இருக்கு சீகிரிய போட்டு விளங்குதான். இதுதான் பஸ். இதில் என்ன நேராக சீக்கிரியிலே கொண்டு விடுவாங்க. சரியா, பெரிய க்ரௌட் இருக்காது, காலியாக தான் இருக்கும். ஏறி பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் இந்த பஸ்ஸில் உள்ள போகிறோம். பஸ் இப்படி தான் உள்ளே இருக்குது. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பஸ். ஒரு பாப்பா நின்று பாப்பா. சரி, பஸ் ஸ்டார்ட் ஆகும். बस पुरवठाची சரி, இப்போ நம்மளோட பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியாகிடுச்சு. இது போயிட்டு இன்னொருத்தர் நிற்பாட்டுவாங்க. அதுக்கு பிறகு என்ன எப்படி இங்கேருந்து கொழும்புலேருந்து வரவங்க, அடுத்தது பெட்கோலேருந்து வரவங்க, ரிங்கோலேருந்து வரவங்க எல்லாம் எப்படி பஸ் எடுக்கணுன்றது நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன்.
சரி, பஸ் வந்து அடுத்த மெயின் பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிப்பாட்டி இருக்குது. என்னதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் கூடுதலாக ஆட்கள் வில்லேஜில் இந்த இடத்துல வச்சு தான் ஏறுவாங்க. யாரும் சரி கொழும்புலேருந்து வாரவங்க இறங்கி நெருக்கடியாக இருக்குது. பார்ப்போம். கொழும்புலேருந்து வாரவங்க இதில் தான் பஸ் வார இந்த பக்கத்தால் இருந்து இங்கே நிப்பாட்டுவாங்க. நிப்பாருனா அதோட இறங்கி வந்து இந்த பஸ்ஸில் ஏறத்தா சீக்கிரம் சரியா. சீக்கிரி பஸ் லைக் போர்டு சிங்களத்தில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. போகும்போது இப்படி ஒரு வகையான காட்சிகள் இருக்கின்றோம். இப்போ இயற்கை சூழலுக்கு வந்துட்டு பஸ் நெல்லு வயல். பஸ்ஸே காலி ஆகுது. கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் சீகிரி மலைக்கு கிட்ட வந்தாச்சு. இந்த இப்போ விலங்குது அளவுக்கு வந்து நிற்கும். சீகிரி மலைக்கு போகிற சந்தில் இருக்கும். இப்போ அங்கே போகிற இது வழியாக தான் போகணும். இந்த இருக்குது இது வழியாக தான் அங்கே போகணும். இன்ஷா அல்லாஹ் அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. வெளியேறும் வாயில் எக்ஸிட் கேட் அவ்வாதே. இப்போ மழை தெரியுது. ஆனால் நாம் இது சொந்த வண்டியில் வாரேன்னு சொன்னால் இந்த ரோட்டை பாவிக்க இயலாது. அதுக்கு வேறு வழி இருக்குது. அது நான் வேறு ஒரு டைமில் சொல்கிறேன். இப்போ இந்த வழியில் இடது பக்கம் இப்படி திரும்பி போகணும். இந்த திரும்புது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சுற்றி நல்ல ஜாம் இருக்குது ரோட்டில். இயற்கை காடு. இங்கே ஒரு ஆம்பல் குளம்.
நிறைய தூரம் நடக்கணும், இப்படியே நடந்து வாங்க. எல்லாம் ஊர் மக்கள்லாம் நடந்து போகிறாங்க. யார் வந்தாலும் இப்படித்தான் வண்டியில் போகல. அடுத்த குளம், நிறைய குளங்கள் இருக்குது. பெரிய குளம் இல்லை, சின்ன சின்ன குட்டை. அந்த காலத்தில் என்ன தேவைக்கு எல்லாம் கட்டினாங்களோ தெரியாது. இவ்வளவு தூரம் நடக்கணும் நீங்கள், தெரியுதா? இங்கே தொங்க. அதே மாதிரி இந்த சைட்டில் திருப்பியும் ஒரு குளம், அது நல்ல பெரிய குளம் உண்டு. பாவானா கோட்டையை பார்க்கணும்னு சொன்னால் இதெல்லாம் தாண்டி போகணும். இங்கே பாருங்கள் எப்படி கட்டு, இன்னொரு ஆழமாக கட்டு இருக்குன்னு சொல்லி. எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு கால் கை வருத்தத்துக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். யாரும் வந்தாலும் அதே கஷ்டம்தான். இப்படியே வந்தால் இந்த இப்போ மழை தெரியுது லேசா. இப்போது மேலே ஏறி போகிறது இந்த இடத்துல டிக்கெட் எடுக்கணும். இந்த கவுண்டரில் அதில் அப்படியே டிக்கெட் எடுத்து இது வழியாக ஏறி போகிறது தான் இருக்கு. இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மிச்சம் நீண்ட வீடியோ ஆகிட்டு மேலே போகிற வீடியோ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.